السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما نافعا அல்ஹம்துலில்லாஹ். சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். துஆ பண்ணுங்க. நானும் உங்கள் அனைவருக்காகவும் துஆ பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால நம்ம ரமதான் மதத்தை அடைந்திருக்கோம். அதுலேயும் லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற இரவுல 21, 23, 25, 27, 29 கடைசி இந்த 5 இரவுகளில் நம்ம லைலத்துல் கத்ரை தேடக்கூடிய ஒரு அமல்களை நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுல வந்து நம்ம அனைவருக்குமே நம்ம செய்யக்கூடிய துவாக்களையும் நம்ம செய்யக்கூடிய அமல்களையுமே நன்மையாக்கி தரட்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அனைவருடைய துவாக்களையும் ஹபுல் செய்யட்டும் என்று துவா செய்தவளாக என்னுடைய உரை தொடங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ லைலத்துல் கத்ர் நான் எடுத்துக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா லைலத்துல் கத்ர் இரவுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ். லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணியமிக்க இரவு அப்படிங்கிறது தான் லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற ஒரு இதாக இருக்குது. அந்த இரவு அந்த ஒரு இரவு பார்த்தீங்கன்னா 1000 மாதங்களை விட சிறப்பு தகுதி பெற்றுள்ளதா இருக்குது அப்படின்னு நமக்கு திருக்குர்ஆன்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது 97வது அத்தியாயத்தில் 1லிருந்து 5வது வசனம் வரையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். நிச்சயமா நம்ம அந்த குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் இரவுல இறக்கியிருக்கோம். இன்ன அன்ஸல்நாஹு ஃபி லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன அப்படிங்கிறத உனக்கு அறிவிச்சது எது? லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின். அதில் மலக்குகளும் ஆன்மாவும் அதாவது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்களும் தன்னுடைய இறைவனுடைய கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்குறாங்க. சலாமுன் ஹியஹக்க மத்லாஇல் ஃபஜ்ரி. சாந்தி நிலவி இருக்கும், அது விடியற்காலை உதயமாகிற வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு 97வது அத்தியாயத்தில் 1லிருந்து 5வது வசனங்கள் வரைக்கும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருக்குர்ஆன் அருளப்பட்ட இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு இங்கே அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றான் இல்லையா? மேலே நம்ம பார்த்த வசனத்தில் ரமதான் மாதத்தில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டிருக்கு அப்படின்னும் இறைவன் சொல்றான். அந்த ஒரு இரவு நிச்சயம் ரமலான் மாதத்தில் தான் அமைந்திருக்குது அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த இரவு ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் வர ஒற்றைப்படையான இரவுகளில் தான் இருக்கும். அதாவது 21, 23, 25, 27 மற்றும் 29வது இரவுகளில் தான் அமைந்திருக்கும் அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அந்த இரவில் பாக்கியமும் அதிக நன்மையும் சிறப்பும் இருக்கிறதால இந்த இரவு அருள்பாலிக்கப்பட்ட இரவு அப்படின்னு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சிறப்பித்து சொல்றான். அந்த இரவுல மலக்குகள் நன்மைகள், அருட்பாக்கியங்கள், சிறப்புகள் ஆகியவற்றை கொண்டு பூமியில இறங்குறாங்க. அந்த சிறப்பு வைகரை உதயமாகிற வரையிலையும் இருக்கும் அப்படின்னு அருள்மறையாம் திருமறை குர்ஆன்ல சான்று நமக்கு இருக்குது. லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது 27வது இரவு மட்டும்தான் அப்படிங்கிற தவறான கருத்து இந்திய துணை கண்டத்திலையும் இன்னும் சில நாடுகள்லையும் பரவலா நிலவுது. இந்த கருத்து தவறு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறத பற்றி தான் இந்த பற்றி ஹதீஸும் நமக்கு இருக்குது. சரிங்களா? புகாரி மற்றும் முஸ்லீம்ல அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். அதாவது உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு காண்பிக்கப்பட்டுச்சு, பின்னர் அது எனக்கு மறைக்கப்பட்டுருச்சு. எனவே நீங்கள் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடுங்க அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறதா உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது புகாரி மற்றும் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 27ல் தான் லைலத்துல் கத்ர் இருக்குது அப்படிங்கிறது தவறான கூற்று, தவறான கருத்து அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து நல்லா தெரிய வருது. நம்ம எந்த இதில் நம்ம தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21, 23, 27
சாரி 25, 27, 29 நம்ம தேடணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நமக்கு குர்ஆனை பத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா, லைலத்துல் கத்ருடைய மிகப்பெரிய இந்த சிறப்பாக இந்த இரவுல அல் குர்ஆனை வந்து அல்லாஹ் தஆலா அருளியிருக்கான். நமக்கு குர்ஆன் கிடைக்க தொடங்கிய நாள் இது அப்படிங்கிறத விட வேறு அதிகமான சிறப்பு என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளுக்கும் வழிகாட்டி கூடியது குர்ஆன் தான். நம்மளுடைய வாழ்வில் சகல வெற்றிக்கும் காரணமானது எது? குர்ஆன் தான். எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் பின்னடைவுகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியது எது? அல் குர்ஆன் தான். ரமதானுக்கும் அல் குர்ஆனுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு காணப்படுது. அல்லாஹ் தஆலா பின்வருமாறு சொல்லியிருக்கான். அதாவது அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 185வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லியிருக்கான். என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னா, ஸஹ்ரு ரமதான் அல்லதீல் உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் நாஸி வ பைனாத்திம் மினல் ஹுதா வல் ஃபுர்கானி ஃபம்மன் ஸஹித மின்குமுஸ் ஸஹ்ரி ஃபல் யஸும்ஹு. அதாவது ரமதானுடைய மாதம் எத்தகைய மகத்துவமானது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுல தான் மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டும் திருக்குர்ஆன் அப்படிங்கிற வேதம் இறக்கப்பட்டுச்சு. அது நன்மை மற்றும் தீமையை பிரித்து அறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்குது. அதனால உங்களை யார் அந்த மாதத்தை அடையிறீங்களோ அவங்க அதுல நோன்பு நோற்கவும் அப்படின்ட்டு 2வது அத்தியாயம், அதாவது அல் பஹ்ரால 185வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். எந்த அமலும் அந்தந்த காலத்தின் தேவைய அவசியத்தை கருதி செய்யப்படணும். அப்படி பார்க்க போனா ரமதான் மாதத்துல அமல்கள் முழுக்க குர்ஆனை மையமா தான் வச்சிருக்குது. அதனாலதான் ரமதான் மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை ஓதி காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓத ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஹதீஸும் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்குது. அதாவது இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், இது எப்படிப்பட்ட இரவு அப்படிங்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அது லைலத்துல் கத்ரில் மகத்துவத்தை நம்ம முழுசா உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற கருத்தை இது தெரிவிக்குது. அதாவது வீட்டில் ஒரு பழைய பொருள் இருக்குது சரிங்களா, பிள்ளைகள் அதை விளையாட்டுக்காக எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. இதை பார்த்து தந்தை ஓடி வராங்க. இது எப்படிப்பட்டது உனக்கு தெரியுமா அப்படின்னு அழுத்தமான குரல்ல கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிள்ளைகளை அமைதியாகிடுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத அவர் விளக்கி சொல்ல அவங்களுக்கு அதன் மீது ஒரு விளக்கம் பிறக்கும். அது மாதிரி தான் நமக்கு அல்லாஹ் தஆலா வந்து நம்மள்ட்ட கேட்குறேன், இது எப்படிப்பட்ட இரவு அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு விதமான ஒரு குரல்ல நம்மள்ட்ட கேட்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொல்வதற்காக வீட்டு சுவரேறி குதித்தவங்கள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் முஹம்மதுவும் ஒருவரா இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாடியை பிடித்து அவரை கண்டிக்க முயற்சித்தப்போ, இந்த தாடிக்கு உன்னுடைய தந்தை கொடுத்த மரியாதை என்ன தெரியுமா அப்படின்னு உஸ்மானை கேட்டப்போ, அந்த சூழ்நிலையில தன்னுடைய தவறை உணர்ந்து திடுக்கிட்டு வெளியேறினார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன். அதிகாரிகளோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தெருவழியே போயிட்டு இருந்தப்போ ஒரு வயதான கிழவி அவரை தடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேரம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதிகாரிகள் அதிருப்தி அடைஞ்சு இந்த கிழவி எவ்வளவு நேரம் நம்ம தடுத்து வைத்து விட்டாரே அப்படின்னு நினைக்கிறாங்க. அமீருல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க, இவர் யார் தெரியுமா? கௌலா பின்த். இவர் பெருமானாருடைய ஒரு கோரிக்கை வைத்தப்போ வானங்களும் அப்பால் இருந்து அல்லாஹ் பதிலளித்தான் என்று முழுக்க இவர் நின்று பேசிக்கிட்டு இருந்தாலுமே நான் நின்றுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு இவங்களும் சொல்றாங்க. அதே போல இவர் யார் தெரியுமா, இது எப்படிப்பட்டது தெரியுமா, இது எந்த நாள் தெரியுமா அப்படிங்கிற கேள்விகள் ஏன் கேட்கப்படுது அப்படின்னா, எதிரில இருக்கிறவங்களுக்கு இது குறிப்பிட்ட விஷயங்களை அலட்சியமா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு விழிப்பூற்ற வாசகமா கேட்கப்படுது. லைலத்துல் கத்ரை பற்றி இப்படி அல்லாஹ் கேட்கிறப்போ அதனுடைய மரியாதையை முழுமையா செவியேற்பதற்கு நம்ம தயாராகிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபின் ஷஹர், அதாவது கண்ணியமுள்ள அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஒரு சரித்திரத்துல முக்கியத்துவம் பெற்ற நாளுக்கு சிறப்பு அளிக்கப்படுது இல்லையா,
உலகத்துல தோன்ற தொட்டு கடைபிடிக்கப்படுற நடைமுறையாகவும் இருக்கு. இந்திய சுதந்திரம் அடைந்த நாளாகிய ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள்ல ஆண்டுதோறும் சுமார் 500 கைதிகளுக்கு விடுதலை வழங்கப்படுறது. கல்வி கலாச்சாரத்துறையில சாதனை படைத்தோருக்கு பதக்கங்களும் பரிசுகளும் வழங்கப்படுது. அது வாடிக்கையா வச்சிருக்காங்க. இஸ்லாமிய சகாப்தத்துல மிக முக்கியத்துவம் பெற்ற நாள் அல் குர்ஆன் அருள துவங்கிய ரமதான் மாதம் 27ஆம் நாள். அதனால ஆண்டுதோறும் அந்த நாளுக்கு 30,000 பங்கு சிறப்பளித்து இறைவன் கௌரவிக்கிறான். ஒரு வகையில ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றியவர்களுக்கு அல்லாஹ் அளித்துள்ள சிறப்பு சலுகையாகவும் இது இருக்கு. 27ஆம் நாள் அப்படிங்கிறத விட 21, 23, 25, 27, 29ஆம் நாள் அப்படின்னு தான் நம்ம அதை விளக்கிக்கணும். அதே போல மலக்குகளுடைய விஷயமும் இதுல இருக்கு. அதாவது தனஸ்ஸலல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின். அதுல மலக்குகளும் ஜிப்ரீல்களும் தங்களுடைய இறைவனின் கட்டளையின் பேர்ல நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களும் இறங்குறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதாவது ஒருவர் புது வீட்டுல புகுந்தாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய புதிய நட்பு கிடைக்குது. ஒருவர் புது கடையை திறக்கிறாங்க அப்படின்னா பல வியாபாரிகளுடைய நட்பு கிடைக்குது. ஒருவர் கல்லூரியில சேர்றாங்க இல்ல பள்ளியில சேர்றாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுடைய நட்பும் கிடைக்குது. அது போல ரமதானை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம புதிய பிரவேசத்தை மேற்கொள்றோம். அதாவது இரவு தொழுகையினுடைய இன்பம் காணுறோம், தர்மம் கொடுக்க ஆவல் கொள்றோம், ஏழைகளை பார்த்தா இரக்கம் கொள்றோம். ரமதானில் நம்மளுடைய உள்ளங்கள் பெறும் இத்தகைய மாற்றங்கள் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூசகமா அறிவிச்சிருக்காங்க. அதாவது முதல் 10 ரஹ்மத், முதல் 10 நாட்கள் நோன்பு இருந்தோம் நமக்கு படைப்பினங்களின் மீது இரக்கம் சுரக்குது. இரண்டாம் 10 மஃபிரத், இரண்டாவது 10 நோன்பையும் நிறைவு செய்யறப்ப குறை காணுபவர்களை மன்னிக்கிற மனப்பான்மை நமக்கு உருவாகுது. மூன்றாம் 10 இதுக்கும் மினன்னார், 30 நோன்பையும் நிறைவு செய்யும் போது தொல்லைகள் தருபவனுக்கும் தண்டனை தர நம்ம அதிகாரம் பெற்றிருந்தோம், தண்டனை தராதிருக்கவே முடிவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இந்த 30 நாட்களையும் 10 நாட்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய மனசுல ஒருவித மாற்றத்தை ஏற்படுத்துறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்மிடத்துல காணப்படுற இத்தகைய குணமாற்றங்களால புதுமையான பல நண்பர்கள் நமக்கு அறிமுகமாகறாங்க. அத்தகைய நண்பர்கள்ல மலக்குகளும் இடம்பெறாங்க. எனவே அவங்க நம்மிடம் நட்பு பாராட்டுறதற்காக லைலத்துல் கத்ர் இரவு பெருவாரியா அவங்க விஜயம் செய்யறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அடியார்கள் பகற்காலங்கள்ல நோன்பு இருந்து இரவு காலங்கள்ல தொழுது வரப்போ அவங்கள மலக்குகளுக்கு காட்டணும் அப்படின்னு இறைவன் என்ன பண்றான், விரும்புறான். மனித குலத்தை படைக்க வேண்டாம் என்று கூறினீங்களே, அவங்கள பாத்தீங்களா எப்படிலாம் சொல்றான் பாருங்க. அல்லாஹ் தஆலா மலக்குகள்கிட்ட சொல்றான், நீங்க மனுஷ குலத்தையே படைக்க வேணாம்னு சொன்னீங்கல்ல, அவங்க எப்படி பண்றாங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு அவங்க ஒரு இதாவே சொல்றான்ல. அப்போ இன்றைய தினம் லைலத்துல் கத்ர் அப்படின்னு தெரியாம அதை தேடுறதுல எவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க, தெரிந்திருந்தால் எவ்வளவு ஈடுபாடு செய்வாங்க, பூமிக்கு போயிட்டு அதை நேர்ல பார்த்துட்டு வாங்க அப்படின்னு பெருமையோட இறைவன் சொல்றானா. சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹுடைய இல்லங்கள்ல ஒரு இல்லத்துல சில மக்கள் ஒன்று கூடி அல்லாஹுடைய வேதத்தை ஓதுறாங்க. அதை தங்களுக்கும் இடையில பாடம் நடத்தி கொள்கிறாங்க. அப்போ அவங்கள அமைதி தழுவுது, அவங்க மீது அருள் இறங்குது, அவங்கள மலக்குகள் சூழ்ந்துக்கிறாங்க. அவங்கள பற்றி அல்லாஹ் தன்னிடத்துல இருப்பவர்கள்ட்ட பெருமையா பேசிக்கிறான். இதை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. அதாவது பள்ளியில நம்ம எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறப்போ நம்ம என்ன பண்றோம், குர்ஆன் ஓதுறோம், பாடம். அதாவது உனக்கு தெரியலன்னா நீ சொல்லி, உனக்கு தெரியல நான் சொல்லி கொடுக்குறேன், எனக்கு தெரியல நீ சொல்லி கொடுக்கணும், அப்படியே நமக்குள்ள பாடம் நடத்திக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம். அப்ப எல்லாம் நமக்கு என்ன கிடைக்குதா, ஒரு அமைதி நிலவுதான், அல்லாஹுடைய அருள் கிடைக்குதான். மலக்குகள் நம்மள அவங்களுடைய ரெக்கைகளால நம்மள சூழ்ந்துக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது போல இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படிங்கிறது இந்த பூமியில செய்யப்படுற இபாதத்துகளுக்கு தான். எதுக்காக சொல்றாங்க, இபாதத்துகளுக்காக சொல்றாங்க. அதாவது காபத்துல்லாவுல தொழுதா 1,00,000 பங்கு அதிக நன்மை, பைத்துல் மக்தஸ்ல தொழுதா 50,000 நன்மை, மஸ்ஜிது நபவியில தொழுதா 10,000 நன்மை அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருப்பதால மக்கள் அங்கே போயிட்டு அதிக நன்மையை பெற முயற்சிகள் மேற்கொள்றாங்க. அது போன்று பூமியில செய்யப்படுற இபாதத்துகளுக்கு 30,000 மடங்கு நன்மை அளிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்ச மலக்குகள் அந்த நன்மையை தாங்களும் அடைகிறதற்காக தான் பூமிக்கு வராங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ்.
அதை போல மலக்குகளுடைய வருகையால முஃமின்கள் நன்மையும் அதிகம் பெறுகிறாங்க. அத்தகைய நன்மையின் பெருக்கம் தொழுகையில நிகழ்றத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. இமாம் வலல்லாலீன் அப்படின்னு சொல்றப்போ நீங்க ஆமீன் அப்படின்னு சொல்லுங்க. யாருடைய ஆமீன் சொல்றது மலக்குகளுடைய ஆமீனோட ஒத்துக்குதோ, அதாவது ஒன்று போகுதோ, அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது. சுபஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். இதை வந்து ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. முஃமின்கள் நன்மையை அதிகரிக்கிறதுக்காக அவங்க செய்யற இபாதத்துக்கள்ல கலந்துக்கிற மாதிரும் மலக்குகளுக்கு இறைவன் உத்தரவு பிறப்பிக்கின்றான். ஈடேற்றம் உண்டாகுக. அதாவது 97வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல சலாமுன் ஹிய ஹக்க மத்லஇல் ஃபஜ்ரி, ஈடேற்றம் உண்டாகுக, அவ்விரவின் இச்சிறப்பு விடியற்காலை உதயமாகும் வரை நீடிக்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களே. அதாவது பூமிக்கு வருகை புரிகிற மலக்குகளும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்களும் தாங்கள் சந்திக்கிற அனைத்து வணக்கசாலிகளுக்கும் சலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த நிகழ்வு ஃபஜ்ர் விடியல் ஆகிற வரைக்கும் நீடிக்குதாம். மேலும் அந்த இரவு முழுவதுமே சாந்தி நிறைந்ததா இருக்குது. பொதுவா எல்லா இரவுகள்லையுமே நல்லது நடக்கும், அல்லாததுமே, அதாவது நல்லது நடக்கும், நல்லது இல்லாததுமே நடக்கும். ஆனா லைலத்துல் கத்ர் இரவுல நல்லது மட்டும்தான் நடக்குமா? அதாவது இப்போ லைலத்துல் கத்ர் இரவு இதுதான் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற சில அடையாளங்கள் சரிங்களா? லைலத்துல் கத்ர் இரவுல என்ன நல்லது மட்டும்தான் நடக்குமா? சைத்தானுடைய சூழ்ச்சிகள் அந்த இரவுல தோல்வியை மட்டும்தான் தழுவும். செய்வினை செய்பவர்களுடைய செயல் அன்று இரவு பயனே தராது. நோய் கிருமிகள் வானத்திலிருந்து இறக்கப்படாது. புயல், இடி, பேய்மலை போன்ற அபாயங்களும் அன்று இரவு நடக்காது. சுருங்க சொல்லணும் அப்படின்னா அந்த இரவு அனைத்தும் மக்களுக்கு சாந்தியை தரும் இரவு, அதாவது அமைதியை தர இரவா மட்டும்தான் இருக்கும். அன்று இரவு வணக்கத்துல ஈடுபட்டு மலக்குகள்ல மானசீகமான அணைப்புக்கு அருகதை பெறுறவங்க நோய் நொடியிலிருந்து சலாமத்தையும், கவலைகள் பிரச்சனைகள்ல இருந்து சலாமத்தையும், ஆபத்துகள் இருந்து சலாமத்தையும் பெறுறாங்க. அன்னைக்கு இரவு அவங்க வணக்கத்துல ஈடுபட்டு மலக்குகளுடைய மானசீகமான அணைப்புக்கு அருகதை பெறுறவங்க யாரு அப்படின்னா நோய் நொடியில் இருந்தும், கவலை பிரச்சனைகள்ல இருந்தும், ஆபத்துகள்ல இருந்தும் சலாமத்தை பெறுறாங்களாம். சுபஹானல்லாஹ். லைலத்துல் கத்ர் இரவுல கிடைக்கிற சலாமத்தையும் விளக்குவதற்கு ரமதானுடைய நோன்பின் பயன்பாடுகள் பற்றி அல் குர்ஆன் வெளியிடுற நற்செய்திகளை ஆதாரமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரமதான் மாதத்துல ஒட்டுமொத்த பலன்களையும் லைலத்துல் கத்ர் இரவுல கிடைக்குது. ரமதான் நோன்பு பற்றி இறைவன் சொல்றப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 183வது வசனத்துல சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு, அதனால நீங்க இரையச்சம் உடையவங்களா இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி காட்டுறான். நோன்பு நோற்ற எந்த முன்னால் உள்ளவர்கள் பற்றியும் அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அப்படிங்கிற ஆய்வு செய்யறப்போ ஒரு வரலாறு நமக்கு கிடைக்குது. ஒன்று ஹஜ்ரத் மூசா நபி அலைஹி வஸல்லம் அவங்க பற்றியதா இருக்குது. அவங்க எதிர்பாரா வண்ணமா அல்லாஹ்விடம் முறையாடுற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த இன்பத்துல தோய்ந்து போன அவங்க மீண்டும் அந்த சந்திப்பை விரும்புறாங்க. அவங்க அதாவது மூசா நபி அவங்க வந்து அல்லாஹ்கிட்ட பேசுறாங்க இல்லையா, அந்த விஷயம் வந்து மீண்டும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 30 நாள் நோன்பிருந்து வருமாறும் அப்ப முன்பு போன்று அவங்க சந்திக்கிறதற்காக அல்லாஹ் வாக்களிக்கிறான். 30ஆம் நாளன்று அல்லாஹ்வை சந்திக்க போற பூரிப்புல மூசா நபி அலைஹி வஸல்லம் அவங்க பல் துலக்கி சிகை அலங்காரம்லாம் செஞ்சுக்கிட்டு மனம் பூசி புத்தாடைகளை புனைந்து வாக்களிக்கப்பட்ட தூர்மலைய சென்றடைகிறாங்க. ஆனா அவங்க அல்லாஹ் அப்போ சந்திக்க போற பூரிப்புல மேற்கொண்ட நடவடிக்கைகளும் அல்லாஹ்வின் அனுமதியை பெற்றிருக்கல. எனவே மேலும் 10 நாள் நோன்பிருந்து வருமாறு அல்லாஹ் உத்தரவு போடுறான். அந்த மாதிரி அவங்க 40 நாட்கள் நிறைவு பெறாங்க. இந்த குறிப்பை அல் குர்ஆன் வசனம் வந்து நமக்கு தெளிவா எடுத்துரைக்குது. அதாவது 7வது அத்தியாயத்துல 142வது வசனத்துல மூசாவுக்கு வஅத்னா மூசா ஸலாஸீன லைலத்தன் வ அஸ்மம்னாஹ பி அஸ்ரின் ஃபதம்ம மின்காத்து ரப்பிஹி 40 லைலத்தன். மூசாவுக்கு நம்ம 30 இரவுகளை வாக்களித்தோம், பின்னர் மேலும் அதை 10 இரவுகளை
கொண்டு பூர்த்தி அடைக்க சொன்னோம். இவ்வாறாக அவர்கள் இறைவன் வாக்களித்த காலக்கெடு 40 இரவுகளாம் முழுமை பெற்றுச்சு அப்படின்ட்டு சொல்லி காட்டுறாங்க. மற்றொரு வரலாறு ஹல்ரத் மரியம் அலைஹிவஸல்லம் அவங்கள பத்தியே தான் இருக்குது. அவங்க அழகான ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுக்கிறாங்க. ஆனா தான் பெற்றெடுத்த குழந்தைய மக்கள் முன்னாடி கொண்டு செல்றதுக்கு அவங்க தயங்குறாங்க. தான் துணையின்றி அதிசயமா பெற்றெடுத்த விபரத்தை மக்கள் கொஞ்சம் கூட ஏத்துக்க மாட்டாங்களே, அதனால அவங்க தனது புனிதத்துக்கு அவங்க களங்கம் கற்பிப்பவங்களே என்கிற எதிர்பார்ப்பு தான் அவங்களுடைய தயக்கத்துக்கான காரணமா இருந்துச்சு. அது போல அவங்கள பெயர் சொல்லி அழைத்த இறைவன் அவங்கள நோன்பு நோக்குமாறும் உத்தரவு போடுறான். அதுவும் உண்ணாம மற்றும் பேசா நோன்பையுமே அவங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கட்டளை போடுறான். அதுக்கப்புறம் அவங்க நோன்பிருந்துகிட்டே குழந்தையை ஏந்திக்கிட்டு ஊருக்குள்ள போற மாதிரியும், மனிதர்கள் யாராவது பேச்சு கொடுத்தா தான் இறைவனுக்காக பேசா நோன்பு நோக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இறைவன் கட்டளையிடுறான். இறையழைப்பு கூறியதை போலவே ஹல்ரத் மரியம் அலைஹிவஸல்லம் அவங்களும் அது மாதிரியே செயல்பட்டு எதிர்பார்த்திருந்ததை போலவே மக்கள் பழிச்சொற்களை கட்டவிழ்த்து விடுறாங்க. பிறந்த குழந்தைய அப்ப அதிசயமா வாய் திறந்து பேசி அவங்களுடைய வாய்களை அடைக்குது. தன்னுடைய தாய் மீது உள்ள பழிய துடைக்குது. சுப்ஹானல்லாஹ். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அதுவும் சாதாரண அடிமை கிடையாது. எனக்கு அவன் வேதம் கொடுத்துருக்கான். நான் எங்கிருந்தாலுமே அங்க சுபிட்சமும் பரக்கத்தும் நிரம்பி வழியும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தொழுகையையும் ஜகாத்தையும் நிலையாக செய்து வருமாறு என்னுடைய தாய் தொண்டூழியம் செய்து வருமாறும் எனக்கு அவன் பணிந்திருக்கிறான். அடக்குமுறை செய்பவனாகவோ துர்பாக்கியசாலியாகவோ என்னை அவன் ஆக்கல. பிரியும் நாளிலையும் திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட இருக்கும், நான் பிறந்த நாள்லையுமே உயிர் கொடுத்து எழுப்பப்பட இருக்கும் நாள்லையும் என் மீது சாந்தி நிலவட்டுமாக அப்படின்னு மூச்சு விடாம பேசி முடித்த அந்த அதிசய குழந்தை தான் யாரு? மரியமுடைய குமாரர் ஈசா அலைஹிவஸல்லம் அவங்க. இது 19வது அத்தியாயத்துல 20 to 34 வரைக்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். இந்த 2 வரலாறுகளுக்கும் நோன்பின் மூலமா நம்ம அடைகிற பாக்கியங்களை கோடிட்டு காட்டுறான். ஹஜ்ரத் மூசா நபி அவங்க நோன்பிருந்து அல்லாஹ்ட்ட உரையாடுற பாக்கியத்தை பெற்றதை போலவே நாமும் நோன்பிருப்பது மூலமா இறைவனை மறுமையில இறைவனுடைய அன்பை இந்த உலகத்திலையும் காண கிடைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நமக்கு புகாரில அறிவிச்சிருக்காங்க. அது போல ஹஜ்ரத் மரியம் அலைஹிவஸல்லம் அவங்க நோன்பிருப்பதன் மூலமா அவங்கள சூழ்ந்திருந்த துன்ப மேகங்கள் அது எல்லாமே அகன்று போனுச்சு. பிறந்த குழந்தைய பேச வைத்து இறைவன் பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி அவங்களுக்கு சங்கடங்களை போக்குனான். அது போலவே நம்ம நோன்பிருந்தா நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். ஒரு அதிசயத்தையும் நிகழ்த்தித்தான். அந்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்த முடியும் என்றால் அந்த அதிசயத்தையும் நிகழ்த்தவும் அல்லாஹ் தயங்க மாட்டான் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு கடமையாக்கப்பட்டது போலவே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பெற்ற பயன்பாடுகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அறிவுறுத்தியிருக்கான். அடுத்தது பாத்தீங்கன்னா லைலத்துல் கத்ர். அப்போ கத்ர் அப்படிங்கிற அரபி சொல்லுக்கு என்ன பெயர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்ர் அப்படிங்கிற அரபி சொல்லுக்கு 3 பொருள் காண கிடைக்குது. அதாவது கண்ணியம், முதலாவதா கண்ணியம். இந்த அத்தியாயத்துல லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற சொல்லு 3 தடவை உபயோகப்படுத்துது. அதாவது கண்ணியமிக்க வேதம், கண்ணியம் பொருந்திய மலக்கின் வாயிலாக கண்ணியம் நிறைந்த சமுதாயத்துக்கு அருள பெற்றது அப்படிங்கிறது பொருளா இருக்கு. கலா கத்ர் அளவு நிர்ணயம், அதாவது இரண்டாவதா இது. அதாவது வர்ற ஆண்டின் நடவடிக்கை பற்றிய குறிப்புகளை பராத் இரவுல மலக்குகள்கிட்ட அல்லாஹ் ஒப்படைப்பதா சொல்லப்படுறது. அந்த தகவல் லைலத்துல் கத்ர் இரவுல நடப்பதாகவும் அந்த அத்தியாயத்தின் பயன்படுத்தப்பட்டுள்ள மின்குள்ளி அம்ரீன் அப்படிங்கிற சொல்ல அதை குறிக்கிறதாகவும் சில கருத்து தெரிவிக்கப்படுது. மூன்றாவதா நெருக்கடி. பெருவாரியான மலக்குகளுடைய வருகையால அன்னைக்கு பூமி நெருக்கடியா விடுவதால அந்த பெயர் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் இந்த 3 பெயர்களும் தான் கத்ர் அப்படின்ட்டு வந்திருக்கு. சரிங்களா? இந்த லைலத்துல் கத்ர் இரவுக்கு சில அடையாளங்களை நமக்கு ஹதீஸ்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அன்றைய இரவுல நட்சத்திரங்கள் எரிந்து விழாது. அதாவது எரி நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த எரி நட்சத்திரம் வராதான். நாய்கள் குறைக்காது. சூடும் குளிர்ச்சியும் இல்லாம மிதமான தன்மையா இருக்கும். அந்த சூரியன் உதிக்கிறப்போ சுடர் அதிகமின்றி பிறைய போல இருக்கும். மேலும் ஷைத்தான் வெளியே வர மாட்டான் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது புகார்ல இடம்பெற்றிருக்கு. யார் நம்பிக்கையுடனும் நன்மை எதிர்பார்த்தவங்களாகவும் லைலத்துல் கத்ர் இரவுல நின்று வணங்குறாங்களோ அவங்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. முடிந்த வரைக்கும் ஸலவாத்தும் இஸ்திக்ஃபாரும் திக்ருகளும் ஓதுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க.
அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, சரிங்க ரசூலுல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்ட்டு சொல்றீங்க, அந்த இரவுல நம்ம என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன இபாதத்துகள்ல ஈடுபடணும், என்ன சொல்லணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. அல்லாஹ்வே, நிச்சயமா நீ மன்னிக்க கூடியவன், மேலும் மன்னிப்ப விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னித்து விடுவாயாக என்று சொல் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது அஹமது, நசை, ஹாக்கிம், இப்னு மாஜால்ல மற்றும் திருமதியில இடம்பெற்றிருக்கு. அதாவது நீங்க லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்சீங்கன்னா இந்த ஒரு துஆவை மட்டும் ஓதுங்க. இந்த ஒரு துஆ வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஓத சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவுல எனக்கு பயான் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுக்கே அல்லாஹ்கிட்ட வந்து நான் நிறைய நற்கூலிகளை பெற்றுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நிறைய வந்து நான் நன்றி செலுத்தக்கூடியவளாகவும் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயானை நீங்கள் கேட்டு அதிகமாக நீங்கள் எல்லாருமே நன்மையை சம்பாதித்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து நல்லபடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நமக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்குமே நன்மைகளை வாரி வழங்கணும். இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு துவா கேட்டவள என்னுடைய உரை முடிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாஹிர் தவானா இன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.